இப்ப முதலமைச்சரை பார்த்தீங்க தலைமைச் செயலகத்தில் குறிப்பாக என்ன மாதிரியான முக்கியமான 3 விஷயங்களை மட்டும் சொன்னீங்க, அதை மட்டும் ஷார்ட்டா. இல்லை, ஒன்று இனாம் நலம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி போட்டிருக்கிற உத்தரவு என்பது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம், ரொம்ப துணிச்சலான ஒரு நடவடிக்கை. ஏனென்றால் இந்துத்துவ சக்திகள் கோயில் நிலங்களை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எதிராக களத்திலே போராடுவது, நீதிமன்றத்தை பயன்படுத்துவது, நீதிமன்றத்தில் தங்களுக்கு வேண்டிய நீதிபதிகள் மூலமாக உத்தரவுகளை பெறுவது, அதன் மூலமாக மக்களை வெளியேற்றுவது என்பதை தொடர்ச்சியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 4 கிராமத்தில் உள்ள இனாம் விவசாயிகள் சம்பந்தமாக அவர்கள் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் உரிமையை அனுபவிக்கலாம் என்கிற முறையில் போட்டிருக்கிற உத்தரவு என்பது ரொம்ப துணிச்சலான நடவடிக்கை, பாராட்டுறோம். அதோடு சேர்த்து முதலமைச்சர் நாங்கள் சொல்லியிருக்கிறது, கரூருக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. மாநிலம் பூராவுமே பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே அதுக்கென்று ஒரு தனி ஆணையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி இனாம் நல பிரச்சனையே இனிமேல் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற முறையில் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கோம். 2வது, உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரணாலயங்கள் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். களக்காடு, முண்டந்துறை, மேகமலை புலிகள் சரணாலயம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வனத்தில் வாழக்கூடிய விவசாயிகள், பழங்குடி மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் துணை ராணுவப் படையை, மத்திய துணை ராணுவப் படையை பயன்படுத்தலாம் என்பது உட்பட அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டில் வன உரிமை சட்டம் முறையாக அமல்படுத்தாத ஒரு நிலையில் வன உரிமை சட்டத்தின் மூலமாக பயன்பெற வேண்டிய பயனாளிகளுக்கு வன உரிமை, நில உரிமை வழங்காமல் இந்த மாதிரி வெளியேற்றுகிற உத்தரவை ஆக்கிரமிப்பார்கள் என்று சொல்லுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வன உரிமை சட்டத்தை அமலாக்குவதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை சொல்லியிருக்கோம். மலைவாழ் அசோசியேஷன்ல நீங்க இருந்தீங்க, இப்ப டெல்லி பாபு சாரும் அந்த அசோசியேஷன் இருந்தவர். தமிழகத்தில் 44 தொகுதிகள் ரிசர்வ் மற்றும் இந்த ஏற்காடு இந்த விஷயத்தை குறிப்பாக இந்த ஆணையம் அமைச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் தலைமையில் பட்டியலின அந்த விழிப்பு ஆணையம், அது கூட்டம் இன்னும் கூட்டப்படாமல் இருக்கிறது. அதை நீங்க வலியுறுத்தியுள்ளா, உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதில் இருக்காங்க? இல்லை, வழக்கமாகவே இந்த மாதிரி முதலமைச்சர் தலைமையில் பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் சம்பந்தமான ஒரு மாநில அளவிலான ஆணையம் என்பது கடந்த காலத்தில் இருந்திருக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாருடைய காலத்திலையும் இருந்திருக்கு. அது மாதிரி இது ஒரு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, புனரமைக்கப்பட்டிருக்கு. அது விரைவில் கூட்டுவாங்க. அமைச்சது இப்போதானே, விரைவில் கூட்டப்பட வேண்டும். ஏனென்றால் நிறைய பிரச்சனைகளை இந்த மக்கள் என்ன நீங்களும் 96 60 தொகுதியில போட்டியிட்டவர் உங்களுக்கு தெரியும். குறிப்பா அந்த 44 தொகுதியிலுமே வளர்ச்சி என்பது சரியாக இல்லை. அதே போல இந்த பட்டியல வேகன்சி, பேக்லாக் வேகன்சி சரியா போடப்படலன்னு சொல்றாங்க. அது அதாவது பட்டியல் சாதி பழங்குடி மக்கள் எதிர்நோக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் விவாதிப்பதற்கான ஆணையம் தான் இது. முதலமைச்சர் தலைமையிலான அந்த குழு என்பதனுடைய பணியே அதான். அது மாதம் தோறுமோ தேவையை ஒட்டி அது கூட்டப்படலாம். இப்போ திரும்ப புனரமைச்சிருக்காங்க. விரைவில் அது கூட்டப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவெல்லாம் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். சிபிஐ நேற்று சொல்லியிருக்காரு வீரபாண்டியன், கிருஷ்ணகிரி மண்ணிலிருந்து ஒரு புதிய அமைச்சர் வருவார் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க, சொல்றாங்க. அதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் பேசியிருக்காரு. சிபிஎம் ஏற்கனவே நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, அந்த நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கீங்களா? அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம். இல்ல, அது அவர்கிட்ட தான் விளங்க கேட்கணும். ஏன்னு சொன்னா இல்ல ஒரு நிமிஷம், இடதுசாரி கட்சிகள் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று 2 கட்சிகளின் சார்பில் நாங்களே நேரடியாக தான் அறிவிச்சோம். 2 மாநில செயலாளர்கள் அறிவிச்சது தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தி ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கு. நான் அவர்கிட்ட கேட்போம். பட் சிபிஎம்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி சார் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்? ஏன்னா டைம் இருக்கு. பல்வேறு விஷயங்களை விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசுவாவுடன் ரமேஷ்.